நம்ம என்ன செய்வோம், பேசாம இப்படி இதே மாதிரி இருந்துக்குருவோம். அடி வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னா அப்ப ஜக்காத்தை கிளப்பிக்கிறோம். மசூரா பண்ணி என்ன முடிவு எடுக்கிறாங்க, இந்த பயந்துகிட்டு ஜக்காத்து கொடுக்காதவன்லாம் உசாமாவை வெயிட் பண்றாங்க. இந்த உசாமா போறார், போயிட்டு அவர் ஜெயிச்சு வந்தாருன்னு சொன்னா நம்ம பழையபடியே ஆமா நாங்க உங்களை சேர்ந்தவங்க தான், நாங்க கொடுத்துருவோம் அப்படின்றோம். தோத்து போய் வந்தாருன்னு வைங்க, நம்ம வகைக்கு நம்மளும் சேர்ந்து பண்ணிடுவோம். இப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கொண்டு காத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பெரிய அருளால் இந்த நெருக்கடியான கட்டத்தில் இவர் அனுப்புன படை ஷாம்ல சிரியாவுல போய் அன்றைய வல்லரசாகிய ரோமாபுரி சக்கரவர்த்தியை ஓட ஓட விரட்டி அடித்து அதுல வெற்றி வாகை சூடிவிட்டு 18 வயசு இளைஞன் உசாமா தளபதியா போனார. அவர் அனுப்பப்படும் எத்தனை வயசு? 18 வயசு தான். அவர் அனுப்புறது கூட குறை சொன்னாங்க. என்னங்க எவ்வளவு பெரிய சகாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்டே சண்டைக்கு போனாங்க, எவ்வளவு பெரிய சகாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, நீங்க என்ன உசாமா பிடிச்சு அனுப்பி வைக்கிறீங்க, இவர் தவிர ஒரு ஆளே கிடைக்கலையா? அப்ப ரசூலுல்லாஹ் கூட ரொம்ப கோவப்பட்டாங்க. ஏற்கனவே நீங்க இப்படித்தான் செஞ்சீங்க, ஏற்கனவே இதே ஊருக்கு அவருடைய தகப்பனார் அனுப்புன. உசாமாவுடைய தகப்பனார் யாரு? ஜெயித் பின் ஹாரிசா. அவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வளர்த்தவர், வளர்ப்பு மகன் கூட சொல்லுவாங்க. ஜெயித் பின் ஹாரிசா என்பவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையாகவே எடுத்து வளர்த்தார்கள். ஆம்பளை பிள்ளை இல்லாத குறைக்கு அவர் தான் ஆம்பளை பிள்ளையாகவே இருந்தார். அல்லாஹ் வளர்ப்பு மகன்லாம் கிடையாதுன்னு சட்டம் போட்ட பிறகுதான் அவர் மகன் என்று சொல்வதில்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எப்படித்தான் சொல்லுவாங்க, ஹாரிசா பின் முகமதுடைய மகன் ஹாரிசான்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஹாரிசாவுடைய மகன் தான் உசாமா. ஹாரிசா என்பவர் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனாக கருதப்பட்டவர். ரொம்ப அந்த முகபத்துல தன்னுடைய மாமி மகளை கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஜெயினப் அவர்களை என்ன செஞ்சாங்க, ஜெயிது கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, மாமி மகளை தன்னுடைய வளர்ப்பு மகன் நான் தான் தகப்பன் நிலையிலிருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லி திருமணம் எல்லாம் பண்ணி வைத்தார்கள். அவ்வளவு பிரியம் யார் மேல? ஜெயிது மேல. ஜெயிது மேல பிரியம் இருக்கிறதுனால உசாமா மேல அவ்வளவு பிரியம். ஒரு தொடையில ஹுசைனை தூக்கி வச்சுக்கிட்டு இன்னொரு தொடையில உசாமா வச்சுக்கிட்டு இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப உலகத்தில் பிரியமான பிள்ளைகள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். குழந்தை மாதிரி, தன்னுடைய குழந்தை மாதிரியே அவர் மேல பிரியம் வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு பிரியம், ஒரு மகசூமியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, உயர்ந்த குலத்து பெண்மணி திருடிட்டாங்க. திருடின கையில வெட்டணும். அப்ப எல்லாரும் கூடி மசூரா பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போனா கையை வெட்டிடுவாங்க, நம்ம யாரையா விட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவோம், உயர்ந்த குலமா இருக்கிறதுனால கையை வெட்டுறதுக்கு மேல வேற ஏதாவது காசு வாங்கிட்டு விட்டுருங்க அப்படின்னு கொஞ்சம் அனுப்ப பாக்குறாங்க. அப்ப என்ன மசூரா பண்றாங்க தெரியுமா, உசாமாவை அனுப்புவோம், உசாமா சொன்னா ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அப்ப மக்களுக்கே வழங்கி வச்சிருக்காங்க, யாரு ரசூலுல்லாஹ்க்கு உசாமா மேல ரொம்ப பிரியம் அப்படின்னு வழங்கி வச்சு அவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியம் இருந்தாலும் இந்த வளையிற விளையாட்டு கிடையாதுல. அபூபக்கருக்கு பாடம் கொடுத்தவங்க அவங்கள்ட்ட வளையிறது இருக்குமா? அப்ப உசாமாவே அல்லாஹ்வுடைய சட்டத்துல நீ சிபாரிசு பண்ண வந்திருக்கிறியா? அல்லாஹ் ஒரு சட்டத்தை போட்டிருக்கான், திருநா கையை வெட்ட சொல்லி, அதுல நீங்க ரெக்கமெண்ட் பண்ண வந்திருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி முகமெல்லாம் கொப்பளிக்க சிவந்து போக அவர் விரட்டி விட்டாங்க. அது ஒரு விஷயம். அப்ப அந்த மாதிரி எல்லா கட்டத்திலையும் உசாமா மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியம். இவரை 18 வயசு பையனை பிடிச்சு அனுப்பி அவருக்கு பெரிய பெரிய சகாபாக்கெல்லாம் பின்னாடி போன்னு சொல்லும் பொழுது கட்டுப்பட்டு போகாம என்ன பண்றாங்க, அவன் சின்னவன் நாங்க பெரிய ஆளு. அப்ப அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஏற்கனவே ஒரு தகப்பனார் ஜெயித் அனுப்பணும், அவர் அந்த மொத்தாப்பூர்ல கொல்லப்பட்டாரு. அப்போ நீ என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி தான் சொன்னீங்க. அவர் தலைமைத்துவத்துக்கு தகுதியானவரா இருந்தார், ஆனால் அவரை குறை சொன்னீங்க, இப்ப இவரை குறை சொல்றீங்க, நான் அனுப்பியது அனுப்பிதான் தீருவேன் அப்படின்னு சொல்லிதான் உசாமா அனுப்புனாங்க. இந்த 18 வயது பையன் போய் என்ன பண்ணிட்டாரு, ரோமாபுரி சக்கரவர்த்தியை ஓட ஓட விரட்டி விட்டு வெற்றி வீர திரும்புறாரு. அப்படியே பலம் எப்படி ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததை விட கூடுதல். எல்லா கோத்திரமும் பார்க்குது திரும்ப, என்னடா வல்லரசை விரட்டிட்டு வந்தா, ஒரு மாபெரும் வல்லரசாக இருக்கிற ஒரு சக்தியை எதிர்த்து ஜெயிச்சு அங்க ஆட்சியை நிறுவி அங்க ஒரு பிரதமரை நியமிச்சுட்டு இது எங்க நாடுன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு வெற்றி வீரராக திரும்பி ஒருத்தர் வந்தா அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட என்ன வரும்? அப்பதான் அந்த நடிச்ச அரபிகள்லாம் அப்படி ஆஃப் ஆயிட்டாங்க. ஆஹா, இனிமேல் நம்ம ரசூலுல்லாஹ் காலத்தை விட ஸ்ட்ராங் ஆகி போச்சு, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததை விட இவருடைய ஆட்சியில் என்னவாயிருச்சு, இஸ்லாம் ஆழமா இனிமே எதிர்த்துக்கிட்டு நின்றாவெல்லாம் சரி வராது என்று சொல்லி கடைசியில ஒழுங்கா அந்த ராத்திரி உசாமா திரும்பி வந்து சேர்றாரு. ராத்திரி பகலாக வந்து குவியுது ஜக்காத் தேடிட்டு வந்து, ராத்திரில எல்லாம் வருது குவியுதான். பயந்துகிட்டு இரவு நேரங்களில் எல்லாம் மதீனாவுல வந்து ஜக்காத் நிதிகள் குவிந்து குவிந்து பள்ளிவாசல் நிரம்ப ஆரம்பித்து வரலாறுல எழுதுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஜக்காத் வர்ற அளவுக்கு காரணமா இருந்தது யாரு? இந்த அபூபக்கருடைய இந்த தீர்க்கமான முடிவு, உசாமாவுடைய அளப்பரிய வீரம், அல்லாஹ்வுடைய பெரிய கருணை எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு வெற்றியை தந்தது. இப்ப பாயிண்ட் என்ன, இந்த குழப்பத்துக்கு வருவோம். இப்ப குழப்பம் எங்க ஏற்படுதுன்னு கேட்டா, இந்த ஜக்காத் விஷயத்துல அவங்க ஒரு ஆயத்தை தப்பா விளங்குறாங்கல்ல.
உங்களுக்கு கூட சரி மாதிரி படுதல் சில நேரம் செஞ்சு பார்த்தோம்னா, ஆமா ரசூல்லா துவா செய்யணும்னு அல்ல சம்பந்தப்படுத்தானே சொல்றான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு படும். பொதுவாக குர்ஆனை பற்றி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன்ல உள்ள பல விஷயங்கள் இருக்குல்ல, அது அன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்காக தற்செயலாக சில வாசகங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அது எல்லா காலத்துக்கு அதே மாதிரி அர்த்தம் இது போயிடக்கூடாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமே, ஆனால் ஒரு மனுஷன் தப்பு செஞ்சுட்டான், பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சா என்ன பண்ணணுங்க? அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்கணும். பாவம் மன்னிப்பு கேட்டால் என்னவாயிருச்சு? டாபிக் ஓவர், அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா குர்ஆன்ல ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 4வது அத்தியாயத்துல 64வது வசனத்தை எடுத்து பார்த்தீர்களேயானால், உலவ் அன்னஹும் இல்லலமு, இவர்கள் பாவம் செய்வார்களேயானால், இந்த மனிதர்கள் மூமின்கள் பாவம் செய்வார்களேயானால், பாவம் செய்து விட்டு ஜாவூக்க, உன்னிடத்தில் அவர்கள் வருவார்களேயானால், வஸ்தக்பருல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்களேயானால், வஸ்தக்பர லஹுமுர் ரசூலு, ரசூலும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவார்களேயானால், லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ்வை மன்னிக்க கூடியவனாகவும் அவனை கருணை உள்ளவனாகவும் காண்பார்கள். இப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஓ, நமக்கு பாவ மன்னிப்பு வேணும்னா ரசூலுல்லாஹ்வும் நமக்காக பாவ மன்னிப்பு தேடணும், அப்பதான் பாவ மன்னிப்பு கிடைக்கும், வழங்க முடியுமா? அப்படி விளங்குற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா இதுல எப்படி இருக்கு? அல்லாஹ் என்ன சொல்றான்? லவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும், இவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்களேயானால், அதாவது பாவம் செய்வார்களேயானால், ஜாவூக்க, பிறகு உன்னிடத்தில் வருவார்களேயானால், வர்றது மாட்டத்தை பத்தாது, வஸ்தக்பருல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்களேயானால், வஸ்தக்பர லஹுமுர் ரசூலு, ரசூலாகிய நீயும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினால், அவனும் நான் செஞ்ச பாவம் தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும். ரசூல் நீ இருக்கிறீல, நீனும் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடணும். இப்படி தேடினால் வஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அப்ப அல்லாஹ்வை மன்னிப்பவனாக காண்பார்கள் இருக்குது. இந்த ஆளுக்கு இந்த ஜக்காத்தை வழங்கினாங்க பாருங்களேன், இந்த மாதிரி இந்த ஆயத்தை வழங்கினா எப்படி வழங்கணும்? பாவ மன்னிப்பு என்றால் அது ரசூலுல்லாஹ் காலத்தோடு முடிந்து விட்டது. ஏன்? ரசூலுல்லாஹ்வும் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதோட எதுவும் சேரணும், வஸ்தக்பருல்லாஹ வஸ்தக்பர லஹுமுர் ரசூல், அல்லாஹ்விடத்தில் அவர்களும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவர்களுக்காக ரசூலும் பாவ மன்னிப்பு தேடணும், அப்பதான் அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப இது ரசூலுல்லாஹ் காலத்து மக்களுக்கு மட்டும் உள்ள அது சிறப்பு. இது நம்ம எல்லாம் பாவம் செய்தவர்களேயானால் நம்ம தான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவோம், நமக்கான ரசூல் தேட மாட்டாங்க. ரசூல் தேடுற உலகத்தில் உசுர வாழணுமே, அதனால ரசூலுல்லாஹ் காலத்தோட தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டு விட்டுச்சுன்னு சொன்னா ஒத்துக்குருவோமா? ஆனால் இந்த வசனத்தை வச்சு இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். இந்த ஜக்காத் விஷயமாக அவங்க பண்ண மாதிரி பண்ணுவதாக இருந்தால் எப்படி பண்ணலாம்? அதுல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்களுக்காக ரசூலும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டும். இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ரசூல் வாழ்ந்தால் அதை செய்வாங்க, வாழாவிட்டாலும் மற்றவர்கள் மன்னிப்பு பெறுவதற்கு இந்த ஷரத்து கிடையாது. மற்றவர்கள் மன்னிப்பு வேற வேற வசனம் சொல்றான்ல, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து விட்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், ஃபஇன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன். இதுல என்ன வழங்குது? நீங்க தான் கேள்ப்பா நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபி நீங்கள் சொல்லுங்கள் நான் கிட்ட இருக்கிறேன். உஜீபு தாவத்தத்தா இதாதான், பிரார்த்திப்பவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன், அதெல்லாம் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றான். உமை இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் நான் மன்னிப்பேன் அப்படிங்கிறான். உமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரு பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆளுங்கெல்லாம் கேட்கிறான். குர்ஆனுடைய வேற வேற வசனங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மன்னிப்பு பெறுவதற்கு நபிகள் நாயகமும் நமக்கு மன்னிப்பு கேட்கணும் என்பது ஷரத்து இல்ல, நம்மளா கேட்டாலே போதும். அப்படித்தான் அதுக்கு முந்தைய நபிகள் நாயகத்துக்கு முந்தைய எத்தனை மக்கள் மன்னிக்கப்பட்டாங்களே, அவங்கள நபிகள் நாயகம் போய் சிபாரிசு பண்ணி மன்னிக்கப்பட்டாங்க. நபிகள் நாயகத்துக்கு பிந்தி உள்ள 14 நூற்றாண்டா வந்த யாருடைய பாவம் மன்னிக்கப்படவே இல்லையா? அதையெல்லாம் வைத்து நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்? இது நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு சொல்லப்பட்டது. இது அவங்களுக்கு இந்த ரசூலுல்லாஹ் வாழ்ந்து இருப்பார்களேயானால் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கணும். ரசூலுல்லாஹ் வாழவில்லையானால் நேரடியாக அல்லாஹ்ட்ட கேட்டுக்கணும். அதே மாதிரி ஜக்காத், அதே மாதிரி இந்த ஆயத்தை வழங்கினா எப்படி? ரசூலுல்லாஹ் இருந்தார்களேயானால் அவங்களுடைய துஆவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் இல்லையானால் நீ மறு ஜக்காத்தை கொடுத்து போய்கிட்டு இருக்க வேண்டும். அவங்க இருக்கிற காலத்தில் இந்த கிஃப்ட் அவர்களுக்கு கிடைக்கும். அவங்க இல்லை என்று சொன்னால் அந்த துஆ உங்களுக்கு கிடைக்காம போய்விடும். ஜக்காத்து கடமை இல்லைன்னு ஆகிறாது. என்ன வரும்?
அந்த துவா கிடைக்காது. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஜக்காத்து கொடுப்பவர்களுக்கு மறுமையில நன்மை கிடைப்பதோடு ஜக்காத்து கடமை தீர்வதோடு ரசூலுல்லாஹ்வுடைய துவா ஒன்னு கிடைக்கும். இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல ஒருத்தர் மூத்தா போயிட்டாருன்னு வைங்களேன், அவரும் நம்ம காலத்துல மூத்தா போறது சமமா? ரசூலுல்லாஹ் காலத்துல ஒருத்தர் மூத்தா போனா யார் தொழுவிப்பா? ரசூலுல்லாஹ் அதுக்காக வேண்டி ஆசைப்படுவாங்களே ஒருத்தர், நம்ம ரசூலுல்லாஹ் இருக்கும்போது மூத்தா போயிடணும். ரசூலுல்லாஹ் இருக்கும்போது நம்ம மூத்தா போனோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை நமக்கு தொழுவிப்பாங்க, நமக்காக துவா செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த துவா என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை ஜக்காத்து இல்லைன்னு மறுப்பதற்கு அவங்க தப்பா என்ன செஞ்சாங்க, யூஸ் பண்ண காட்சியை பார்க்கிறோம். அது தவறு என்பதற்கு இந்த 4வது அத்தியாயத்துல 64வது வசனத்தை பார்த்தோம்னு சொன்னா அதை விளங்கிக்கலாம். அதே மாதிரி வட்டி இருக்குது. எதுக்குன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கா, மார்க் அடிப்படையில் உள்ள குழப்பமா இருக்குல்ல, சில வசனங்களை எடுத்துக்கொண்டு அந்த கருத்தை தரவே தராதுங்க. இருந்தாலும் அப்படி சுத்தி கித்தி வளைச்சிட்டு என்ன செய்வாங்க, இதுல இருந்து இப்படி தெரிகிறதுமா முக்கியமான வசனத்தை விட்டுருவாங்க. இந்த நோய் இன்னைக்கு என்ன நோயா இருக்குன்னு பின்னாடி உதாரணம் காட்டுறேன். அடிப்படையான விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும். இப்ப வட்டி இருக்குல்ல, யார் ஒருத்தன் வட்டி வாங்குறானோ அவனுக்கு எதிராக அல்லாஹ்வும் ரசூலும் யுத்த பிரகடனம் செய்கிறார்கள் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கிறது. வயில்லம் தஃபாலு ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வும் ரசூலும் யுத்தம் செய்கிறார்கள் உங்களுக்கு எதிராக என்பதை நீங்கள் டிக்ளேர் பண்ணிக் கொள்ளுங்கள். இது எங்க குர்ஆன்ல 2வது சூராவுல 279 வசனத்தில் இருக்கிறது. இப்போ ஒருத்தன் வட்டி வாங்குறான், ரசூலுல்லாஹ் தான் யுத்தம் செய்வாங்களா? அபூபக்கர் காலத்துல வட்டி வாங்கினா அபூபக்கர் யுத்தம் செய்வாரா? ரசூலுல்லாஹ் யுத்தம் செய்வாங்களா? நம்ம காலத்துல மட்டும் ஒரு ஆட்சி எல்லாம் தந்துட்டான், வட்டி வாங்குறாங்க, அதுக்கு எதிராக யுத்தம் செய்யறது யாருடைய கடமை? அனுமதிச்சிடலாமா? இப்ப வட்டியை இவர்கள் ஆர்குமெண்ட் படி என்ன செய்யணும், வட்டி அனுமதிக்கணும். வட்டிக்கு எதிராக ரசூலுல்லாஹ் தான் யுத்தம் செய்வாங்க நல்லா சொல்றான், அல்லாஹ்வும் ரசூலும் யுத்தம் செய்வாங்கன்னு சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ் இருந்தா தான் இது. ரசூலுல்லாஹ் இல்லாத காரணத்தினால் வட்டி எதிர்த்து ரசூலுல்லாஹ் யுத்தம் செய்ய மாட்டார்கள், அதனால நம்ம வட்டி விட்டுற வேண்டியதுதான். அது அந்த காலத்துல முடிஞ்சு போச்சு, இந்த காலத்துல வட்டி வாங்கிக்கலாம் சொல்ல இயலுமா? ரசூலுல்லாஹ் இருந்தால் ரசூலுல்லாஹ் செய்வாங்க, ரசூலுல்லாஹ் இல்லைன்னா மற்றவங்க தடுப்பாங்கன்னு விளங்கிக்கணும். அதுக்காக வேண்டி வட்டியை ஹலால்னு விளங்க இயலுமா? வட்டி ஹராம் என்று நிறைய இடத்துல அல்லாஹ் நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். ஒமன் ஆத பவுலாயிக்க சாபுன்னாரி ஹும்பியா காலிதுன், யார் ஒருத்தன் வட்டியை வாங்குறானோ இந்த தப்புன்னு தெரிஞ்ச பிறகு திரும்ப வாங்குகிறானோ அவன் நரகவாசியில நிரந்தரமாக இருப்பான். இது மாதிரியான வசனங்கள்லாம் இருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு நம்ம வட்டியை அனுமதி வழங்குவோமா? அப்படிதான் அவங்க வழங்குறாங்க. ஜக்காத்து கொடுத்தா ரசூலுல்லாஹ் துவா செய்வாங்கிறது அது எக்ஸ்ட்ரா போனஸ். துவா இருந்தா தான் ஜக்காத்து கொடுக்கணும்னு கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் நீ கொடுத்தாலும் உனக்கு துவா கிடைக்கும், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு கொடுத்தால் அந்த துவா கிடைக்காது. ஜக்காத்து கொடுக்கிறது இருக்குது, கடைசி வரைக்கும் இருக்கிறது. அப்படி வழங்கணும். இன்னும் சொல்ல போனால் இது 4வது சூராவுல 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒருத்தன் ஹிஜ்ரத் செய்யறான். ஹிஜ்ரத் என்பது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஹிஜ்ரத்னா என்ன? ஒரு நாட்டில் நம்ம வாழ்றோம், வாழும்போது இஸ்லாத்தை கடைப்பிடிக்க இல்ல, இஸ்லாம்னு சொல்ல இல்ல, பள்ளிவாசல் கட்ட முடியல, தொழுக முடியல, நாங்கள் முஸ்லீம் சொன்னால விரட்டி அடிக்கிறான். சைனா மாதிரி இரும்பு திரை போடப்பட்ட சில நாடுகள் இருக்கிறது. அந்த மாதிரி நாட்டில் வசிக்கிறோம், என்ன செய்யலாம்? அந்த நாட்டை விட்டு வேணாம், அங்க இருந்தா நம்ம இஸ்லாம வாழ முடியல, இஸ்லாம் மரப்படி தொழுவ முடியல, நோன்பு வைக்க முடியல, நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லி ஹிஜ்ரத்து போகலாம். பல வசனங்கள் அல்லாஹ் வலியுறுத்தினா. எப்படி? அலம் தக்குன் அர்துல்லாஹி வாசியா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இருக்கவில்லையா, பத்து ஹாஜுரூபிகா, அதுல போய் ஹிஜ்ரத் பண்ண மாட்டீர்களா? இப்படி எல்லாம் அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஹிஜ்ரத்ங்கிறது கியாம நாள் வரைக்கும் உண்டு. ஆனா ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க மாதிரி அந்த வசனத்தை சிந்திச்சீர்களே ஆனால் ஹிஜ்ரத் இல்லைன்னு சொல்லலாம். எப்படி? உமை யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் ஒருத்தர் தன்னுடைய வீட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் செல்கிறாரோ, மதீனாவுக்கு போறத பத்தி எல்லாம் பேசலாம். அல்லாஹ்ட்ட போறதுங்கிறது கியாம நாள் வரைக்கும் சொல்லிக்கலாம். ரசூல்கிட்ட போறதுன்னா என்ன அர்த்தம்? ரசூல் உலகத்துல வாழும்போது தான் நடக்கும். அப்ப உமை யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ்வை நோக்கியும் ரசூலை நோக்கியும் வீட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்தவனாக புறப்படுகிறானோ, சும்ம யுத்ரிகுல் மௌத், போற வழியில் அவனுக்கு மரணம் வந்து விடுமையானால் ஃபக்கத் வகா அஜ்ருஹு அலல்லாஹ், அவனுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் கிடைத்து விட்டது அப்படின்னு 4வது சூராவுல 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இதை வச்சு என்ன பண்ணலாம்? பாத்தீங்களா, ஹிஜ்ரத் போறது எங்க போகணும்? ரசூல்கிட்ட தான் போகணும். ரசூல் இருக்காங்களா? ரசூல் இல்லை, அதனால ஹிஜ்ரத் கிடையாது. இஸ்லாத்தை விட சொன்னாலும் அங்க உட்கார்ந்துட்டு விட்டுட்டு அதை தாங்கி கொண்டிருக்கணுமே தவிர ஹிஜ்ரத் போறது கிடையாது. விளங்க இயலுமா? விளங்கினால் அவங்க ஜக்காத்தை விளங்கின மாதிரி. ஜக்காத் ரசூல் சம்பந்தப்படுத்துறான். ரசூலை ஏன் சம்பந்தப்படுத்துறான்? அன்றைய சூழ்நிலையிலே வாழ்ந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இந்த ஆயத்து சொல்லக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரத் செய்தால் எங்கதான் அவங்க போவாங்க? மதீனாவுக்கு தான் போவாங்க. மதீனாவுல ரசூல் இருந்தாங்க. இருந்த காரணத்தினால் நீ ரசூலை நோக்கி போனால் நீ இறந்து போயிட்டேன்னு சொன்னா உனக்கு கூலி கிடைக்கும் அர்த்தம். ரசூலுல்லாஹ் மூத்தா போறோம்னு ஹிஜ்ரத் இல்லைன்னு ஆயிருமா?